நாளிலும் கடவுள் நமக்கு இந்த நிகழ்வை தரும்படியா நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்க. அவர் நினைத்தருளினதுனால தான் நமக்கு இந்த நிகழ்வு, இந்த பட்டம், இந்த தகுதி நமக்கு. ஆமென் சொல்றீங்க. அதனால அவரை மகிமைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால அவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. சரி சொல்வா, ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வந்திருக்கிற நம்மத்தில் இருக்கிற சிறப்பு விருந்தினர்களை அறிமுக செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவது, நம்மை கனப்படுத்தி தேவ ஆவியானவர் இங்கே இறங்கி இருக்கிறார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? அடுத்தபடியாய் நம்மத்தில் இந்த சிடிடி ப்ரோக்ராமில் இணைந்து அநேக பேருக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிற மற்றும் அநேக இடங்களில் கொண்டு இந்த மாதிரி ஊழியக்காரங்களை ட்ரைனிங் கொடுக்க சிரமப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதும் நம்மத்தில் இருக்கிற எசேக்கியேல் ஐயா அவர்களை வரவேற்று வாழ்த்தி நம் யாவரும் கைகளை தட்டி. அடுத்தபடியாக நம்மத்தில் இருக்கிற பேராயர்களுக்காக முதலாவது பிஷப் நிர்மலா சாம்சன் அம்மா அவர்களுக்கும் மற்றுமாய் பிஷப் டாக்டர் எபினேசர் எத்திராஜ் ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க, மற்றும் பிஷப் சாமுவேல் சாக்ரட்டிஸ் ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம அவர் நல்ல கைகளை தட்டி இப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். மற்றுமாய் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியே பட்டம் பெற வந்திருக்கிற உங்களை குறித்து தான். அதனால நாம் யாவரும் நம்ம எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு, மற்றுமாய் உங்களோடு கூட வந்திருக்கிற உங்க உறவினர்களுக்காக, உங்க நண்பர்களுக்காக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலையும் சொல்லுகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ரைட். அடுத்தபடியா தொடர்ந்து நம்ம மத்தியில் இந்த பயிற்சியை நம்ம எத்தனை 5 நிலை பயிற்சியை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது நிமித்தமாக நம்ம என்ன நன்மையை பெற்றுக்கொண்டோம், என்ன காரியங்களை செய்திருக்கிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் ஒரு 3 பேர் இதில் இருந்து நீங்கள் சாட்சி சொல்லும்படியா இந்த நேரத்தில் நான் வேண்டல் செய்கிறேன். நாமத்தில் ஏஞ்சல் அம்மா அவங்க. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த பயிற்சி மூலமாக நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஊழியம் எப்படி செய்யணும், நம்ம இஷ்டப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. அதுக்குன்னு நிறைய படிநிலைகள், அந்த 5 படிநிலைகளை கற்றுக்கொண்டது நிமித்தம் அநேக காரியங்கள், ப்ரேயர்ஸல் எப்படி ஆரம்பிக்கணும், சிறுவர் ஊழியத்தை எப்படி செய்யணும் அவங்க மத்தியில், அப்படி படிநிலைகள் மூலம் ஒவ்வொரு படிகள் மூலம் அநேக காரியங்களை, இன்னும் வேத வாக்கியங்களை எப்படி ஆராயணும், இயேசுவை போல எப்படி ஊழியம் செய்யணும், சாட்சியாக எப்படி வாழணும், அநேக காரியங்கள் இந்த ஊழியம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இதன் மூலம் அநேக ஊழியங்களை செய்வதற்கும் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த ஊழியத்தில் நான் இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக பயன்பட நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி அடுத்தபடியாக நம்மத்தில் இருக்கிற சின்ன பொண்ணம்மா அவர்களை முன்பாக அழைக்கிறேன். அவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரிஞ்சாலும்
வெளி வர்ற வார்த்தையோடைய உன்னை ஆண்டவர் வார்த்தை வந்து நான் கேட்டு அதுபடியே நான் ஆண்டவர் சாட்சி எப்படி சொல்லணும், ஒரு மனுஷங்களை பார்க்கும்போது உலகப்புறம்புற மனுஷங்களை பார்த்தா அவங்கக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், உலகப்புறமா எப்படி பேசணும், கிறிஸ்துக்குள்ளே எப்படி பேசணும் சொல்லி அதை பார்த்து அவங்கக்கிட்ட வந்து பேசும்போதுக்கு அந்த வார்த்தை அவங்க கேட்டு அதை உணர்வாடியில் அவங்க சொல்லி பார்த்து தான் சொல்லுவேன். எனக்கு ஆண்டவர் எனக்கு எப்படிலாம் செஞ்சார், எனக்கு இப்படிலாம் செஞ்சார், அதுமாதிரி உனக்கும் செய்வார், நீ கர்த்தரை இருக்க பிடிச்சி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தை சிறு பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நான் ஆண்டவர் எந்த இடத்துல போனாலும் சரி ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் ஃபஸ்ட்டு பேசுவேன். இதுமாரி பேசணுமா, பேசக்கூடாது, தப்பு, இதுமாரி செய்யக்கூடாது சொல்லி 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 நான் வந்து ஆண்டவர் வார்த்தை வந்து கேட்கோ அது பேச எனக்கு ஆண்டவர் இவ்வளோ பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு கோடியான கோடி சோத்திரம். இன்னும் அது இல்லாமல் நான் வந்து சிறு பிள்ளை ஊழியம் செய்யும் செல்கூயம் நடத்த ஆண்டவர் இப்போ நான் புது இடத்துல கொடுத்துன்னு போயிருக்கிறேன். அந்த இடத்துல போயிட்டு ஆண்டவர் வார்த்தை பேசதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்படி இருக்கணுமா, இப்படி நடக்கணும், இப்படி தவறு அப்படின்னு சொல்லி பேச எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு கோடியான கோடி சோத்திரம் சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த குழுவில் வந்து கலந்துக்க தகுதி எனக்கு இல்லை. ஏன்னா இவங்களாம் படிக்கிறவங்க, நான் படிக்க தெரியாதோ. ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு மத்தியில் என்னை எட்டான உட்கார வச்சு என்னை இந்த வார்த்தைலாம் கேட்கும், இதை கேட்டு நான் என்னை பயன்படுத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் ஆனாலும் இன்னைக்கு அவங்களெல்லாம் பைபிளை பார்த்து தான் பேசுவாங்க. நான் உடனே இதை கேட்கும்போது உணர்வாக கேட்பேன். அந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுது, அந்த வசனத்தை கேட்டால் நம்மளுக்கு பிரயோஜனப்படுவோமா, இது நம்மளுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டு அதை பார்த்து அதை அப்படியே உள்வாங்கிக்குவேன். அதை மறக்காமல் அதை அப்படியே மீண்டும் போயிட்டு வெளியே போயிட்டு அதை திரும்பி நம்ம பயிற்சி பண்ணுவேன். இது நம்ம கரெக்டாக கேட்டோமான்னு சொல்லி பயிற்சி பண்ணி இந்த வார்த்தையை அப்படியே போயிட்டு நான் எவ்வளோ மக்களுங்களுக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ஜிஎஸ்சில் போய் இருக்கிற என் பிள்ளைக்காக நாங்கள் இப்போ அந்த இடத்துல போயிட்டு எத்தனையோ ஒரு ஆத்மகள் நிற்கிறா வந்து சேகரிக்க அந்த ஆண்டவர் எனக்கு கிருபையாக பயன்படுத்துகிறாரு. அந்த ஆண்டவர் நான் கோடியான கோடி சோத்திரம் சொல்கிறேன். அவர் கரங்களை தட்டி ரத்னா தேவி அம்மா அடுத்தபடியாக நம்மத்தில் சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியை வைத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஃபஸ்ட்டு ஐயா வந்த சபையில் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி சிடிபி கிளாஸ் இருக்குது அப்படின்னு. எனக்கு எப்படி நான் வரேன்னு சொன்னது எனக்கு தெரியாது. ஆனாலும் ஐயாட்ட போய் சொன்னேன், ஐயா நானும் வரேன். மறுநாள் கொஞ்சம் பயந்தேன், கேட்டேன் இது எனக்கு நான் வரலாமா அப்படின்னு கேட்டேன். உனக்கானது தான் வா அப்படின்னாங்க. நம்ம எந்த இடத்துல இருந்து ஊழியம் பண்ணணுன்றது ஒரு விஷயம். ஆனால் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் என்னென்னா, நான் வீட்டில் இருந்து சபையிலேருந்து தான் ஊழியம் பண்ணணும்னு இல்லை, நம்ம இருக்கிற வேலை ஸ்தலத்துலேயும் ஆதாயப்படுத்தலாம் அப்படின்றது அதை புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனைன்னா 40 பேர் இருக்காங்க நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில். ஆண்டவர் வந்து அங்கே என்ன ஒரு சூப்பர்வைசராக வைக்கிறாருன்னா அங்கேயும் நிறைய விசுவாசிங்க இருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல என்ன ஆண்டவர் வச்சுருக்காரு. அந்த நான் அங்கே இந்துஸும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் ஒவ்வொரு வாட்டி ஊழியம் பண்ணி பேசிகிட்டே இருப்பேன், ஆண்டவரோட சுவிசேஷத்தை சொல்லிகிட்டு இருப்பேன். அந்த சொல்லும் போது இங்கே வந்து இந்த சர்ச் பிளான்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. எப்படின்னா எனக்கு எப்படி அந்த பேரை வச்சுட்டு எப்படி நான் அந்த செல்குழு ஆரம்பிக்கணும் அப்படின்றத இங்கே கற்றுக்கிட்டேன். இந்த ஃப்ரைடேன்னா அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு ஆராதனை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சாங்க. ஒரு தடவை சோர்வு வரும், அப்போ வந்து ஆண்டவரே என்னது இப்படி சோர்வாக போயிடுது அப்படின்னும் போது ஐயாண்ட அந்த நேரம் பேசுவாங்க, எப்படி போகுது செல்குழு அப்படின்னு கேட்பாங்க. நல்லா போதுங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நான் மாற்றிக்கிறதுக்கே அது பிரயோஜனமாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு மாறணுமே, என்னுடைய கோபம் தணியணுமே, என்னுடைய மாற்றங்கள் எனக்கு அதிகமாக வேணும். அது இந்த 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 சர்ச் பிளான்ட் எனக்கு அதிகமாக உதவியாக இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் தியானிக்கிறதும், எப்படி பைபிள் படிக்கணும், எப்படி மக்களை ஆதாயப்படுத்தணும், அங்கே பெருக்கிறவங்கள கூட நான் ஆதாயப்படுத்தணுமே, அந்த அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு இந்த இடத்துல எனக்கு பிரயோஜனமாக ஒவ்வொரு விஷயமும் ஒரு உள்வாங்கிட்டு போய் அங்கே பிரயோஜனப்படுத்தினேன். ஆண்டவர் அது எனக்கு துணை செய்தார். ஒவ்வொரு இங்கே கற்றுக்கிட்ட அத்தனை விஷயத்தும் அங்கே போய் நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னோட பேச ஆரம்பித்தார். அதுக்கு கோடான கோடி நன்றி. ஆனால் இந்த சர்ச் பிளான்ட்டில் வந்ததுக்கு எனக்கு கூட இருந்தது ஐயா, எனக்கு கூட இருந்து ஒவ்வொரு கிளாஸு எப்படி நடத்தணும், அவங்களோட எப்படி பேசணும் அப்படிலாம் எனக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்தாங்க. டவுன் ஆவேன் நான், என்னை ரொம்ப இடத்துல டவுன் ஆகிட்டுருக்கேன். ஏன்னா அவங்கள நான் ரொம்ப மிங்கிள் பண்ண முடியல. ஒரு சமயம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த இந்துஸ்லாம் அவங்களெல்லாம் அங்கே என்ன கார்னோடையில் அவங்களாம் ஒரு சமுதாயமாக இருக்காங்க, எப்படி அவங்கக்கிட்டலாம் போக முடியாது. அங்கே இருக்கிற சபைங்களே அவங்கள போய் நெருங்க முடியல. ஏன் ஆண்டவர் என்ன இங்கே வச்சுருக்கிறாரு, ஒரு சூப்பர்வைசர் கேட்ட என்ன சொல்லணுன்னா அவங்க கேட்குறாங்க. நான் வேலை சொன்னால் கூட அந்த வேலையிலேயே கொஞ்சம் ஆண்டவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன்.
அவங்க கஷ்டத்தில் அப்படியே கொஞ்சம் பங்கு பெற ஆரம்பித்தேன். எப்படி அந்த பெருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்லணும், அதை எப்படி சொல்கிறதுன்னு இங்கே எல்லாமே கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஐயா ரொம்ப உதவியாக இருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். நான் ஒவ்வொரு நாள் ஒரு சமயம் அவங்க சட்டை பண்ணாமல் போவாங்க. அந்த இடத்துலலாம் ஐயா சொல்லுவாங்க, இப்படி இருன்னு. இங்கே வந்து ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணும் போதும் அவங்கக்கிட்ட நான் எப்படி நெருங்கணும், அவங்களுக்கு கூட எப்படி ஆராதனை செய்யணும், அவங்கள அந்த கை கோத்து பண்ணும் போது இங்கே கற்றுக்கிட்டேன். அந்த கை கோத்து பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது எப்படி, அது என்னை திருத்திக்கிறது எப்படி, என்ன குடும்பத்தில் நான் எப்படி நான் இருக்கணும், கணவருக்கு எப்படி அடங்கி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நல்ல சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இந்த சிபிடி ப்ரோக்ராம் எதற்காக நடத்தும்படி ஆண்டவர் எங்களுக்கு ஏவினார் என்பதை சொல்ல இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக கவனிச்சிங்கன்னா, இது எதின் அடிப்படையில் செய்கிறோம் அப்படின்னா, நிக்கா டயசிஸ் என்கிறதான டயசிஸின் அடிப்படையில் இந்த பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம். அதனுடைய முழு அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா, தேசங்கள் ஒருங்கிணைந்த சபைகளின் அப்போஸ்தல பேராயம், நேஷனல் இன்டகிரேட்டட் சர்ச்சஸ் ஆஃப் அப்போஸ்தலிக் டயசிஸ். ஸோ இதனுடைய ஃபவுண்டர் பிஷப் டாக்டர் ஜிவி சாம்சன் அவர்கள் தான் இதனுடைய ஃபவுண்டர். இப்பொழுதும் அவர்களுடைய மறைவுக்கு பிற்பாடு பிஷப் நிர்மலா சாம்சன் அம்மா அவர்கள் இதனுடைய முக்கிய பங்காளராய் எடுத்து நடத்தி கொண்டு வராங்க. மற்றுமாய் அவர்களோடு கூட பிஷப் டாக்டர் எபினேசர் எத்திராஜ் ஐயா அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக நின்று இந்த டயசிஸை நடத்தி வராங்க. மற்றுமா இந்த குழு முழுவதும் ஒரு 13 மெம்பர் பாடிகளால் இது நடத்தி கொண்டு வரும். ஸோ இதில் அநேக காரியங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போயிருந்துச்சு. ஸோ இதன் மூலமாக அநேக அபிஷேக ஆராதனைகளை நடத்திட்டு வந்தோம். ஸோ ஆர்டினேஷன் கொடுத்துட்டு வந்தோம். அப்போ தான் ஒரு கேள்வி, எந்த அடிப்படையை வச்சு நீங்கள் ரெவரண்ட் ஆர்டினேஷனோ இல்லை ஒரு பாஸ்ட் ஆர்டினேஷனோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினப்போ ஒரு சின்ன தயக்கம் அங்கே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் இந்த சர்ச் பிளான்டர்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த ட்ரைனிங் அறிமுகமாக்குச்சு. ஸோ நாங்கள் அதை எதற்காக முக்கியத்துவம் கொடுத்துறோன்னா, எப்படி ஒரு 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 தியாலஜி ஸ்டடீஸில் ஒரு 3 வருஷம் ஒரு 5 வருஷம் நம்ம படிக்கிறோமோ அதற்கு ஈக்குவலானது தான் இந்த சர்ச் பிளான்டர்ஸ் ட்ரைனிங். ஸோ இன்னும் நான் சொல்ல போனால், ஸோ 5 வருடம் பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி படிக்கிறதுக்கு ஈக்குவலானது தான் நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்ட இந்த ட்ரைனிங். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஸோ இது ரொம்ப உபயோககரமாக இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாக மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிச்சு. அதை கண்கூடாக இங்கே மாத்திரம் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா இடங்களிலையும் இந்த பயிற்சியின் மூலமாக சபைகள் வளர்ந்துச்சு. வளர்ச்சி குறைவே இல்லை. அதை நடத்துகிறவங்களும் வளர்ந்தாங்க, அதை பெற்றுக்கொண்டவங்களும் வளர்ந்தாங்க. ஸோ ஆகையினால இந்த பயிற்சி ரொம்ப உபயோககரமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னா, இந்த பயிற்சியை அடிப்படையாக கொண்டு இதை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் சும்மா சர்டிஃபிகேட் கொடுக்கல. இந்த பயிற்சி அவங்க முறையாக எடுத்துக்கிட்டாங்க, அதை முறையாக கற்றுக்கிட்டாங்க. ஊழியம்னா என்னன்னு கற்றுக்கிட்டாங்க, ஊழியம் செய்கிறதுனா என்னன்னு கற்றுக்கிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வச்சு என்ன செய்கிறோம், அவங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்குறோம். குரு அபிஷேகம், ஊழியக்காரர் அபிஷேகம், இவாஞ்சலிஸ்ட் அபிஷேகம். அதில் மட்டும் இல்லை, அந்த ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேயும் சர்டன் ரூல்ஸ் டயசிஸ்லேருந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அதை உங்கள் மத்தியில் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். பிறகு இப்போ நமக்கு டிடிடி, அதாவது இஎஃப்டியிலிருந்து நமக்கு இந்த உதவி, அதாவது இந்த சர்ச் பிளான்டர்ஸ் ட்ரைனிங் செய்யுங்க அப்படின்னு ஒரு உந்துதலை நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்க நமக்கு ஒரு பெரிய பங்கு இதில் அவங்க நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அதற்காக நம் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ அடுத்த கட்டம் நம்ம போக போகிறோம். ஸோ தேவனுடைய வார்த்தைகளை 3 ஊழியக்காரங்களை கொண்டு நம்ம கேட்க போகிறோம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். உங்களை எல்லாம் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஓகே, என்னுடைய வாழ்த்து செய்தியை நான் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொடுத்த நேரத்தில் கரெக்டாக நான் முடிச்சிடுறேன். நான் ஒரு நபரை குறித்து உங்களோட ஒரு ஷார்ட் டிவோஷன் மாதிரி கொடுத்துட்டு, அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன கடைப்பிடிச்சார், நாம் என்ன கடைப்பிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பாடத்தில். 12 சீஷர்களில் யார் தலைவனாக இருந்தால்
யார் தலைவன்? வெரி குட், பேதுரு தான் தலைவன்ல. ஏன்னா ஆண்டவர் முக்கியமான பொறுப்புகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, இந்த பைபிளில் 4 இடத்துல அப்போஸ்தலர்களுடைய பட்டியல் இருக்கு. நீங்கள் மார்க்கு, அப்போஸ்தலர் புத்தகத்தில், இந்த எல்லா பட்டியல்லையும் மற்றவர்களுடைய பேர் வந்து முன்ன பின்ன எழுதினாலும் பேதுருடைய பேர் எப்போதும் அந்த பட்டியலில் எப்போ இருக்கு? ஃபர்ஸ்ட் நேமாகவே இருக்கு. ஸோ அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியம். முதல்ல நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். என்னது? we should be a learner. நீங்கள் இப்போ இந்த சிபிடி படித்து முடிச்சிருக்கீங்க. படித்து முடிச்சதுனால நாம் எல்லாமே கற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இங்கிலீஷில் 2-3 கோட் இருக்கு. அதில் சில கோட் என்ன சொல்லுதுன்னா, டே யூ ஸ்டாப் லேர்னிங் யூ ஸ்டாப் லீடிங். என்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்றதை நிப்பாட்டுறீங்களோ அப்போவே நீங்கள் வழி நடத்த நிப்பாட்டுறீங்க. அப்போ நாம் எல்லாருமே வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? கற்றுக்கொண்டுட்டே இருக்கணும். ரிக் வாரன் சொல்றாரு, ஐ லேர்ன் as much as I can from many as I can as often as I can. இவர் யாருன்னா பர்பஸ் ட்ரிவன் லைஃப், பர்பஸ் ட்ரிவன் சர்ச், இப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதி அந்த புத்தகம்லாம் 100 மில்லியன் காப்பீஸ் வித்திருக்காங்க. என்ன காப்பி? 100 மில்லியன் காப்பி. அவர் சொல்றார், ஐ லேர்ன் as much as I can as often as I can from many as I can. அப்போ கற்றுக்கொண்டே இருக்கணும். பேதுருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் கற்றுக்கொள்கிறவராக இருந்தார். எப்போவுமே நிறைய பேர் பேதுரு குறித்து ஒரு நெகட்டிவ் பிக்சர் சொல்லுவாங்க. அவன் முந்திரி கொட்டை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிடுவான், அவனுக்கு வந்து எப்போவுமே. ஆனால் நீங்கள் பாருங்கள், பேதுரு தான் 12 அப்போஸ்தலர்களை விட அதிகமான கேள்விகளை இயேசுவிடம் கேட்டவர். யார் தான்? பேதுரு. பேதுரு கேட்ட நிறைய கேள்வியினால தான் இன்னைக்கு நமக்கு நிறைய சத்தியங்கள் பைபிளில் இருக்கு. எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? யார் கேட்டது? பேதுரு கேட்ட கேள்வி. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்து யார் கேள்வி கேட்டானா? பேதுரு தான் கேள்வி கேட்டான். பட்டு போன அத்திமரத்தை பற்றி கேள்வி கேட்டது பேதுரு. அது மாத்திரம் இல்லை, உபவாசம் குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது பரிசேயர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய மக்கள் உபவாசம் பண்ணுறதே இல்லையே அப்படிலாம் பேசும் பொழுது பேதுரு தான் ஒரு கேள்வி கேட்குறான். அப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும், அவனுக்குள்ளேருந்து வெளியே வர காரியங்கள் தான் என்ன பண்ணும் அவனுக்கு. அந்த கேள்வியும் யார் தான் கேட்டது? பேதுரு தான் கேட்டான். நீங்கள் பாருங்கள், ஒரு கிளாஸில் கூட அதிகமான கேள்விகளை யார் கேட்பான்னா, யாருக்கு இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அதிக கேள்வியை கேட்பாங்க. ஸோ பேதுருடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நீங்கள் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். சிபிடி படித்து முடிச்சது ரொம்ப சந்தோஷம்தான். பட் யுவர் லேர்னிங் டசன்ட் ஸ்டாப் ஹியர், யுவர் லேர்னிங் கண்டினியூஸ். ஆமென். கடவுள் வர வரைக்கும் நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எல் வந்து யூ ஷுட் பி அ லேர்னர். ரெண்டாவது, பேதுருடைய வாழ்க்கையில் என்ன பார்க்குறோன்னா, அவன் கற்றுக்கொண்டதை வாழ்ந்து காட்டினான். அதான் ரொம்ப முக்கியம். செகண்ட் என்னன்னா, யூ ஷுட் நாட் ஒன்லி லேர்ன் பட் யூ ஷுட் லிவ் அவுட் வாட் யூ லேர்ன். அடுத்த எல் என்னது? லிவ் அவுட் வாட் யூ லேர்ன். ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, யார் சார் இந்த உலகத்தில் பெரியவங்க? ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட்? அப்போ கடவுள் சொல்றாரு, இந்த போதனைகளின்படி வாழ்கிறவன் தான் பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான். அப்படின்னா இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்டீங்க, இது எப்போ வந்து ரொம்ப பெருசா இருக்கும்னா, அந்த போதனையின்படி வாழ்ந்து காட்டும் பொழுதுதான். அவன் பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போனாங்க. அந்த சம்பவம் எடுத்துக்கங்களேன். பாருங்க, 2 பேரும் தேவாலயத்துக்கு எப்போ போனாங்க? ஜெபம் பண்ண என்ன டைம்ல போனாங்க? 9ஆம் மணி நேரம். நம்மளுடைய கணக்குப்படி 9ஆம் மணி நேரம். அவங்க டைம் படி பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் 3 o'clock போகிறாங்க ப்ரே பண்ண. நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் வச்சா க்ளீனாக இருக்கும். ஒன் டே பீட்டர் அண்ட் ஜான் were going up to the temple at the time of prayer at 3 in the afternoon. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு ஜெபம் பண்ண போனாங்க. நம்மளாம் 3 மணிக்கு என்ன பண்ணுவோம்? ஆமாம்ல, நமக்கு 2ஆம் உலகத்தில் போகிற நேரம் அது. அல்ல,
ஜெபம் பண்ண போனாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு பிச்சைக்காரன் வந்து என்ன கேட்குறான் அவங்ககிட்ட, எங்களுக்கு காசு கொடுங்க. பெரிய பெரிய தேவாலயங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா சண்டே யார் உட்காந்துருப்பா வாசல்ல? யார் இருப்பா? ஆமாம் ஆமாம், பிச்சை எடுக்கிறவர்கள் இருப்பாங்களே. என்னைக்குன்னா நீங்கள் உங்ககிட்ட யாருன்னா பிச்சை கேட்கும் பொழுது, எப்பா என்கிட்ட காசுலாம் இல்லை, ஆனால் என்னால் ஒன்று பண்ண முடியும், உன்னை எழுந்து நடக்க, என்னைக்குன்னா எனக்கு அப்படி தோணியிருக்கா? ஆனால் பேதுருக்கு அவனை பார்க்கும் பொழுது பிச்சைக்காரனா தோணல, மாறாக அவனுக்கு ஒரு ஆத்துமாவா தோணுச்சு. அதுதான் அவன் கற்றுக்கொண்டதை வாழ்ந்து காட்டுவது. அப்படின்னா இயேசு அவனை ஒரு மீனவனா பார்க்கல, அவனை மீன் பிடிக்கிறவனாக, மனுஷரை பிடிக்கிறவனாக பார்த்தார். அதை தான் அவன் பார்க்கிறான் அடுத்தது. அப்படின்னா அவன் கற்றுக்கொண்டதை வாழ்ந்து காட்டுறான். He is living out what he learned from the life of Jesus. இல்லை, வாழ்ந்து காட்டணும். நம்ம கூட மற்றவங்கள பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்காம மாறாக அவர்களை ஒரு ஆத்துமாவா பார்த்தோன்னா எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்துருவாங்க. when he saw people, he saw them as souls. அவன் வாழ்ந்து காட்டுறான். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது ஆதி திருச்சபையில். கிரேக்கர்கள்லாம் சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அங்கேயும் பாருங்க, பேதுரு அவன் கற்றுக்கொண்டதை வாழ்ந்து காட்டுறான். அவன் சொல்றான், பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரித்து சபைக்கு வந்தவர்களை தடுக்கிறது நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறான். எப்படி தேவன் அவரை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல அவனும் என்ன பண்றான், அதை வாழ்ந்து காட்டுகிறான். So you should be a learner. அதுக்கு அடுத்தது you should live out what you learn. 2 L சொல்லியிருக்கேன். You should be a learner, you should live out what you learn. மூணாவது L என்னன்னா, நீங்க கற்றுக்கொண்டு வாழ்ந்தாதான் வழி நடத்த முடியும். That means you should learn, you should live, then only you can lead people. அடுத்த L என்னது? lead. ஒரு நபர் கற்றுக்கொண்டு வாழ்ந்து காட்டாவிடில் அவரால் ஒரு நாளும் வழி நடத்தவே முடியாது. கற்றுக்கொண்டு வாழ்ந்து காட்டலாம் என்ன பண்ண முடியாது? உங்கள் போதனை செல்லாது. என்னது? உங்க போதனை செல்லாது. உங்கள் போதனையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். உங்க வாழ்க்கையை பார்த்து இவர் போதிக்கிற மாதிரி வாழ்றாரு அப்படின்னு நினைச்சாதான் என்ன பண்ணுவாங்க, உங்களால வழி நடத்தவே முடியும். So be a learner, try to live out what you learn so you can lead people. அவன் வாழ்ந்து காட்டினதுக்காக ஒரு வசனம் இருக்கு, அதையும் நம்ம எடுத்து வாசிடலாம். அப்போ உங்களுக்கு தெரியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்குங்க, 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யாவருக்கும் கர்த்தர் நிமித்தம் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் வாசிங்க, கரெக்ட் தான். ஆக்கினையும் அறியாமை அடக்குவது தேவனுடைய 17ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவுக்கு. அடுத்து 18ஆம் வசனம் பாருங்க. வேலைக்காரர்களே அதிக ஜாக்கிரதையுடனே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள், நல்லவர்கள் மாத்திரம் அல்ல முரட்டாட்டு உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். இது எந்த பேதுரு? இது கற்றுக்கொள்ற பேதுரு கிடையாது, கற்றுக்கொண்டு வாழ்ந்து காட்டி வழி நடத்துகிற பேதுரு. இதே பேதுரு இயேசுவின் காலத்தில் எப்படி இருந்தானா, இயேசு சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான். அப்பா, நல்லவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படியாத, முரட்டாட்டும் உள்ளவருக்கும். இப்போ அவன் போதனை எப்படி மாறி இருக்குன்னா, அவன் வாழ்ந்து காட்டி அனுபவமாயி தேறினவனா வந்து நிற்கிறான். இப்போ சொல்றான், நீங்க எல்லாருக்கும் கீழ்ப்படியணும். அவன் சொல்லும் போது சபையே அவன் வார்த்தைக்கு கனம் பண்ணுச்சு,
கீழ்ப்படியவும் செஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் கற்றுக்கொள்கிறவனா இருந்தான், கற்றுக்கொண்டதை வாழ்ந்து காட்டுகிறவனா இருந்தான். அதனால தான் அவனை வழி நடத்த ஆண்டவர் என்ன பண்ணாரு. ஆமாம், இப்போ நாம் எல்லாம் ஒரு கூட்டம் மக்களை வழி நடத்துகிறோம். நமக்கு தெரியாமலே நிறைய பேர் நம்ம வழி நடத்துவோம்ல, ஆமாவா இல்லையா? நம்மக்கிட்ட நிறைய பேர் குறைகளை சொல்லுவாங்க, நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க, நாம் அவங்கள வழி நடத்துவோம். நம்ம வழி நடத்துறது எப்போ பூர்த்தி ஆகும்னா அதன்படி வாழ்ந்து காட்டினாதான் என்ன பண்ணும். ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொண்டதை வாழ்ந்து காட்டுங்க, வாழ்ந்து காட்டி வழி நடத்துங்க. ஸோ ஐ வில் டெல் இட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. பி அ லேர்னர், ட்ரை டு லிவ் அவுட் வாட் யூ லேர்ன் ஸோ யூ கேன் லீட் பீப்புள். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஸோ எப்படி ஒரு நல்ல தலைவனாய் வாழ்ந்து காட்டுகிறத, நம்ம வாழ்ந்து காட்டுகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்மத்தில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, அழைப்புகள் இல்லை, கடவுள் வேதத்தில் அழைப்புகளை வச்சிருக்கிறார். ஸோ ஒவ்வொரு அழைப்புகள் 5 விதமான அழைப்புகளை வச்சிருக்கிறார். ஸோ அழைப்புகள், நம்ம எந்த அழைப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறாங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம், அவசியம். அதனுடைய டீச்சிங்ஸ், அதனுடைய அடிப்படைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். போதும். ஸோ அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நம்மத்தில் இருக்கிற பிஷப் டாக்டர் எபினேசர் எத்திராஜ் ஐயா அவங்கள முன்பாக அழைக்கிறேன். ஸோ நம்ம தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாகவும், இந்த அருமையான நல்ல நாளிலே இந்த மாதிரி உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலர்ஃபுல்லாக ரொம்ப மகிழ்ச்சியோட ஐ எம் so happy in the presence of the Lord. Now you are all celebrities in Christ today. Amen. Not only today, இனிமேல் நீங்கள் எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செலிப்ரிட்டியாக தான் இருக்கணும். So have to celebrate each and every day in the days to come. Amen. Hallelujah. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொண்டாடுவர்களாக இருக்கணும், திண்டாடுவர்களாக இருக்கக்கூடாது. சரி, அதுக்கு நான் சொல்லப்பட்ட குறிப்புகளுக்கு 3 விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். அழைப்பை தெரிந்து கொள்ளுங்க, அதுக்கு தகுதியாக இருங்க, அடுத்தது அதில் நிலைத்திருங்க. இந்த 3 கருத்தை தான் உங்களோட நான் பேசிட்டு வைக்க போகிறேன். அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள். 2 பேதுரு 1:10 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவது இல்லை. யூ ஷெல் நாட் ஸ்டம்பிள் அட் ஆல். அமேன். நீங்கள் ஒரு காலம் என்ன செய்யறதில்ல, இடறி போகவே மாட்டீங்க. எப்போ உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ரொம்ப தெளிவான வார்த்தையை பேதுரு எழுதுறாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் அழைப்பை, கிறிஸ்துக்குள்ளான அழைப்பை என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள உறுதிப்படுத்த ஜாக்கிரதையாயிருங்கள். அதனால நீங்கள் உங்கள் அழைப்பை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதில் மாத்திரம் இல்லை, எல்லா தியாலஜிக்கல் கிளாஸ்லேயும் 3 வருஷமாக 2 வருஷமாக 5 வருஷமாக நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுடைய அழைப்பை நீங்கள் யாருங்கிறத தெரியணும். நீங்கள் யாருங்கிறது தெரியணும். கிறிஸ்துவுக்குள்ளே சபையில் கடவுள் உங்களை அழைச்சிருக்கிற அழைப்பில் இந்த 5-fold மினிஸ்ட்ரி உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் நீங்கள் யாருங்கிறது தெரியணும். எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க இது வரைக்கும்? இந்த கையை இப்படி 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 எல்லாம் தூக்காதீங்க. கடவுள் பார்க்கும்படி உங்களுடைய அழைப்பை எத்தனை பேர் உறுதிப்படுத்தியிருக்கிறீங்க? சரி, தேங்க்யூ. உறுதிப்படுத்துங்க. இன்னொரு முறை கூட நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வசனத்தோடு உறுதிப்படுத்துங்க. உங்கள் விருப்பத்தோடு உறுதிப்படுத்தாதீங்க. நீங்கள் விரும்புகிறத நினச்சிக்கிட்டு உறுதிப்படுத்திடாதீங்க. நான் தீர்க்கதரிசியாக இருக்கணும், ஆமாம் ஆண்டவர் அப்படியே அழைச்சிட்டாருன்னு சொல்லாதீங்க. எந்த வார்த்தையின்படி, வசனம் தான் நமக்கு எப்படி இருக்கணும், ஆதாரமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ வசனத்தின்படி எங்களை உறுதிப்படுத்த ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக எழுதியிருக்காரு. Ensure our calling, high calling of God with all diligence. அல்லேலூயா. இப்போ எல்லா ஜாக்கிரதையோடு கூட உங்களோட அழைப்பை என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்த ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது அழைப்பு பலவிதமானது. அது ரோமர் 11:29 பார்த்தீங்கன்னா, கிருபையும் அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும்
irrevocable. அல்லேலூயா. ஆமாம், அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அவருடைய அழைப்பாக இருக்கட்டும், கிருபை வரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது என்ன செய்யாது? அன்சேஞ்சபிள், irrevocable. இல்லை தெரியாமல் அழைச்சிட்டேன், நீ இப்போ வேறு மாதிரி மாற்றிக்கலாம் சொல்ல மாட்டார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எவர்கள் அழைத்தார் அவர்களை, எவர்களை முன்கரித்தார் அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமன்களாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தி வருகிறார் என்ற வார்த்தையின்படி படிப்படியாக கடவுளை உயர்த்துவார். அதனால் ஃபைண்ட் அவுட் யுவர் ஹை காலிங் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது 2 தெசலோனிக்கேயர் 1:12 வாசி. நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்பட பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும், நம்முடைய தேவன் உங்களை தம்முடைய அழைப்புக்கு பாத்திரராக்கவும், தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும், தம்முடைய அந்த வார்த்தையை கவனிங்க, தயவுள்ள சித்தம் கொஞ்சம் இல்லை, பாதி இல்லை, 3/4 இல்லை, கம்ப்ளீட்டா முழுவதையும், விசுவாசத்தின் கிரியையையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இதில் ஒரே வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஆங்கிலத்தில் 11வது வசனம், wherefore also we pray always for you that our God would count you worthy of this calling. Count you, உங்களை தகுதி உள்ளவர்களாய் அவர் என்ன பண்ணணும்? எண்ணணும். தகுதி உள்ளவர்களாய் அழைத்த அழைப்பை அறிந்து கொள்ளுங்க. First of all, you have to find out the perfect will of God. Perfect will of God concerning you and your life and your ministry. Whatever you do, wherever you go. Amen. நீ எதில் அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும்? கர்த்தருடைய அழைப்பில் அக்கறை உள்ளவர்களாக இருங்க. அழைப்பை மாற்றிக்காதீங்க. சுவிசேஷ அழைக்கப்பட்டீங்கன்னா சுவிசேஷ அழைப்பில் நீங்கள் தெரிந்து அந்த அழைப்பில் நில்லுங்க. அந்த அழைப்பில் தகுதியாக்கி கொள்ளுங்க. எந்த அழைப்பாக இருந்தாலும், அப்போஸ்தல அழைப்பு, தீர்க்கதரிசன அழைப்பு, சுவிசேஷ அழைப்பு, மேய்ப்பன் போதகனுடைய அழைப்பு அல்லது கண்காணியினுடைய அழைப்பு, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த அழைப்பை அறிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, அந்த அழைப்புக்கு தகுதியாக்கும்படி நீங்கள் பிரயாசப்படுங்க. ஆனால் உங்களால் நீங்கள் தகுதியாக்கிக்க முடியாது, தகுதியாக்குகிறவர் கர்த்தர். ஏன்னால் 2 கொரிந்தியர் 3:5 சொல்லுது. அதில் ரொம்ப அழகான வார்த்தை பவுல் அடிக்கடி சொல்கிறத நான் யூஸ் பண்ணுவேன். என்னுடைய சொந்த நாட்களில் யூஸ் பண்ணுவேன். We are not worthy even to think that something of possible with us, but our sufficiency is of our God. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்று யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியுடர்கள் அல்ல, ஆகிலும் எங்களுடைய தகுதி. சொல்லுங்க, நல்லா எல்லாரும் சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே, நீர் தகுதியாக்கும் ஆண்டவரே. நீங்களும் நானும் தகுதி ஆக்கிக்க முடியாது. நம்முடைய பக்தியினாலோ சக்தியினாலோ நம்முடைய புத்தி பலத்தினாலோ யுக்தியினாலோ nothing can be done without him. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்றார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் கூடாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். ஆகவே அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ரெண்டாவது, அழைப்புக்கு தகுதி உள்ளாய் மாறும்படி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே, make me worthy of Lord, make me worthy of thy high calling of God. I need your grace, I need your mercy every day, Lord, in all things, Lord. என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க. கேளுங்க, நிச்சயமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தகுதிப்படுத்தி அந்த வார்த்தை நடக்க சொல்றாரு. உங்கள் அழைத்த அழைப்புக்கு தகுதியாய் மாற்றவும், தயவுள்ள சித்தம் முழுவதும் விசுவாசத்தின் கிரியும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேறும்படி. சொல்லுங்க, பலமாய். உங்க பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க, either side. உங்களுடைய விசுவாசத்தின் கிரியும் பலமாய் உங்கள் மூலமாய்
ஆமாம், என்ன சொல்கிறாரு அந்த வார்த்தை, என்ன சொல்கிறாரு? அதனால் அதாவது தம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு லோக்கலான அழைப்பு இல்லை, லோக்கல் லெவலில் இல்லை, குளோபல் லெவலில். எப்பொழுதுமே ஆண்டவர் குண்டு சட்டில் குதிரை ஓட்ட விட மாட்டார். குண்டு சட்டில் மாத்திரம் குதிரை ஓட்டிட்டு செத்து போயிடலாம் நினைக்காதீங்க. உலகத்தில் சொல்கிற மாதிரி வெந்தது தின்ட்டு விதி வந்தால் சாவலாம், அதுக்குனால நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து தொப்பி பீலாம் கட்டி போட்டுட்டு ஓடி போயிருங்க. ஏன்னா ஒருத்தர் தொப்பி வியாபாரி என்ன பண்ணான்னா விற்றுட்டு கொண்டு போய், உங்களுக்கு நல்லா தெரியும், டயர்டாக போய் ஒரு ஆலமரத்துக்கு கீழே படுத்துருந்தான் தொப்பியை காட்டிட்டு. அவன் கூட நிறைய தொப்பி வச்சுருந்துருக்கிறான். விற்றுட்டு போகலான்னு சொல்லிட்டு டயர்டாக படுத்தோடனே கைட்டி கீழே வச்சோடனே இவனுக்கு தெரியாது தூங்கிட்டான். மேலே இருந்த எல்லா குரங்களும் தூக்கி ஒன்று தலையில் மாட்டிக்கிச்சிங்க. அவன் எழுந்து பார்த்தா கூடையில் ஒன்றே காணோம். மேலே பார்த்தா எல்லா குரங்கும் ஒன்று எல்லாம் டிப்ளமா படிச்சிச்சா என்னன்னு தெரில, எல்லாம் ஒன்று மாட்டிக்கிட்டு நிற்கிது. அவன் பார்த்தான், இது எதுக்கடான்னு சொல்லி அந்த இதை தூக்கி, இதான் நீ இதே எடுத்துக்கோ எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த தொப்பி, அவன் கூட இந்த தொப்பி தூக்கி எறிஞ்சிட்டான். அப்போ எல்லா குரங்கும் சேர்ந்து எல்லாத்தையும் அது தலையில் தூக்கி எறிஞ்சிருச்சு. நல்ல கவனிங்க, இன்னைக்கு மாட்டின தொப்பி இந்த கவுனி கடைசி வரைக்கும் மாறி மாறி என்ன செய்யணும்? படிப்பில் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி, if you stop learning you will stop leading, if you stop learning you will stop teaching. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? படிக்கிறதுக்குன்னு பிறந்திருக்கிறோங்க, சொல்லுங்க. படிக்கிறதுக்குன்னு பிறந்திருக்கிறோம். படித்தது போதுன்றவங்க யாராக இருந்தாலும் நல்லா சொல்லுங்கள், இது படித்தது போதுங்க, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? தயவுசெய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க. அது தேவனுக்கு விரோதமான எண்ணம். அது கடைசி வரை, அப் டு த லாஸ்ட் பிரீத், கடைசி மூச்சு வரை படிச்சுட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? படிக்கணும்னா வேத வசனம் மாத்திரம் இல்லை, முறைப்படி ஒழுங்காக உட்காந்து போதகர்கிட்ட உட்காந்து கற்றுக்கணும். வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. நல்ல கவனிங்க, ரீடிங் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லேர்னிங். ஆமென். நல்ல கவனிங்க, ரொம்ப ஆழமான வார்த்தை இதெல்லாம். அதனால் நீங்களும் நானும் தயவுசெய்து கடைசி மூச்சு வரைக்கும் படிக்கணுன்ற தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாரும் கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் கடைசி மூச்சு வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவரே, படித்ததை என் வாழ்க்கையில் நடத்தி காண்பிக்கணும். ஆண்டவரே, நடத்தி காண்பிக்கிறதுனால உங்கள் நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே, இதை தீர்மானமாக எடுத்துங்க. கிறிஸ்தவ மானம் எதில் இருக்குது தெரியுமா? கிறிஸ்தவ மானம் நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்குது. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். மானமுள்ள வாழ்க்கை செய்யணுன்னா, மானமுள்ள வாழ்க்கை செய்யணுன்னா சொல்லுங்கள் எல்லாரும், இன்னைக்கு தீர்மானம் எடு. அப்படி இல்லைன்னா மானங்கட்ட வாழ்க்கை ஆயிரும். புரிஞ்சதா? மானமுள்ள வாழ்க்கை செய்யணுன்னா எதில் தான் இருக்குது மானமே? தீர்மானம் தான். நான் ஒரு நாள் படிச்சுட்டே இருக்கும்போது யோசித்து பார்த்தேன், அந்த வார்த்தை எனக்கு திரும்பி திரும்பி மனசில் வந்துச்சு. எதுக்கு இந்த தீர்மானம்? அதுக்குள்ளே தான் மானம் இருக்குது தெரியுமாண்ணா? அந்த உணர்த்துதல் வந்துச்சு. ஓகே, தீர்மானம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எல்லோரும் சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தீர்மானம் இல்லாத வாழ்க்கை. முகத்தை பார்த்து சொல்லுங்கள், ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்த்து சொல்லுங்கள், தீர்மானம் இல்லாத வாழ்க்கை மானங்கட்ட வாழ்க்கை. நல்லா சொல்லுங்கள், மானங்கட்ட வாழ்க்கை. அதை விட தொப்பிக்கு பீலாம் கட்டி போட்டுட்டு ஆண்டவரே எனக்கு வேணான்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு ஆள் தான் ஆமேன்னு சொன்னார். தேங்க்யூ பிரதர். அவர் தான் மானம் உள்ளவர். நமக்கு ஆவிக்குரிய சூடு சொரணை எல்லாம் இருக்கணும். சொல்லுங்க, ஆமேன்லாம் சொல்லாதீங்க. இந்த ஆமேன் அல்லேலூயா எல்லாம் சும்மா சொல்லிக்கிறேன், சொன்னதை சொல்லுங்க. அதுக்கு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆமேன் சொல்றதுக்கு படிக்கல. அதுக்கு எல்லா சபையும் இருக்குது ஆமேன் சொல்றதுக்கு. திரும்பி சொல்றது தான் ஆள் இல்லை, திரும்பி செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை. ஆண்டவர் வார்த்தையிலும் வல்லமையிலும் வார்த்தையிலும் செயலிலும் செய்யவும் உபதேசம் தொடங்கினார்னு இருக்கா? மோசே வார்த்தையிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தான்னு இருக்கா? He was man of mighty in words and deeds. ஆமென். அதுபோல் நம்ம செஞ்சு காட்டுறவங்களா இருக்கணும். அதனால் இப்போ என்ன சொன்னேன்? மானமே எதில் இருக்கு? தீர்மானத்தில் இருக்கு. சரி, நீங்கள் செய்ய போகிற ஊழியத்துக்கு பணம் வேணுமா இல்லையா? பணம் வேணுமா இல்லையாம்மா? அந்த பணம் எதில் இருக்கு?
சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? இல்லை இல்லை, அர்ப்பணத்தில் இருக்கு. அர்ப்பணத்துக்குள்ளே என்ன இருக்கு? ஆமாம், பணத்தை தேடி போகாதீங்க, அர்ப்பணம் பண்ணுங்க, பணம் உங்களை தேடி வரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கிறிஸ்துவுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை நான் செலவு பண்ணி ஊழியம் செய்வேன்னு சொல்லுங்க, பணமோ ஜனமோ உங்களை தேடி வரும். சொல்லுங்க, இல்லை ஆமென் சொல்லாதீங்க. சொன்னா இந்த ஆமென் சொன்னீங்கன்னா திரும்பி சொல்லுங்க. ஆமாம், என்ன இருக்கணும்? பணம் வேணும்னா என்ன பண்ணணும்? பக்கத்தில் சொல்லுங்க, பணம் வேணும்னா மரியாதையை இப்போ அர்ப்பணம் பண்ணு. உன் ஆவி ஆத்தும சரீரத்தை டெடிகேட் ஒன்ஸ் அகைன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். டெடிகேட் ஒன்ஸ் அகைன். மறுபடியும் சொல்றேன், டெடிகேட் யுவர் பாடி, டெடிகேட் யுவர் சோல் அண்ட் ஸ்பிரிட் in the presence of the Lord. Definitely you will be blessed with all the blessings of the Lord. Amen. You will be blessed with all the anointing of the Holy Spirit. நிச்சயமா சொல்றேன், அர்ப்பணம் பண்ணுங்க. காசை தேடி இன்னைக்கு ஊழியக்காரங்க ஓடக்கூடாது. காசுக்காக ஊழியம் செய்யக்கூடாது, இயேசுக்காக ஊழியம் செய்யணும். சொல்லுங்க, அதுதாங்க ஊழியம். அழைத்தவர், நம்மளை அழைச்சவர் ஏழை இல்லை. நம்ம ஆண்டவர் ஏழையா? அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு பயப்படணும்? தைரியமாக அர்ப்பணம் பண்ணுங்க, தைரியமாக தீர்மானம் பண்ணுங்க. நம்ம எல்லாவற்றையும் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் காப்பாற்றுகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருக்கிறவன் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கடைசி வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:20 பாருங்க. ஆமா, let every man abide in the same calling wherein he was called. Amen. Every man should abide. யோவான் 15 பார்த்தீங்கன்னா சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்தில் என்ன பண்ணுங்க? நிலைத்திருங்கள். உங்கள் கனி என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். என் வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கணும். ஆமென். அது மாதிரி நீங்கள் அறிந்து கொண்ட அபிஷேகத்தையும் அல்லது அழைப்பையும் அறிந்து கொள்ளுங்கள். அதை தகுதியாக்கும்படி நீங்கள் பிரயாச ஆண்டவரோடு இணைந்து நடவுங்கள். 3வது, அந்த அழைப்பிலே நிலைத்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் உங்களை நிச்சயமா எஸ்டாப்ளிஷ் பண்ண அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல ஊழியம் செய்தாலும், எப்படி நிலைமையில இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆனா ஊழியம் செய்யாம மாத்திரம் இருந்துடாதீங்க. இதில் நிறைய பேர், எத்தனை பேர் போய் இந்த அழைப்பை வச்சு இங்கே சொல்லி கொடுத்ததை வச்சு எத்தனை பேர் மற்றவங்களை ட்ரெயின் பண்ணீங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும். எஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கடவுளுக்கு தான் தெரியும்னா இல்லை, எங்களுக்கும் தெரியணும், உங்களுக்கும் தெரியணும், மற்றவங்களுக்கும் தெரியணும் இவங்க ஊழியம் செய்கிறாங்கன்னு. பவுல் என்ன எழுதுகிறாரு? நாங்கள் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்கள் என்று என்ன பண்ணுகிறோம்? விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஆகவே அழைப்பில் தெரிந்து கொள்ளுங்க, அந்த அழைப்பில் தகுதியாக்கும்படி பிரயாசப்படுங்க, அந்த அழைப்பில் நெல்லுங்க. கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மளோடு கூட ஆவியானவர் பேசின பிரகாரம் நாம் செய்வோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நேரம் கடந்தபடியினாலே தொடர்ந்து நாம் ஊழியத்திற்கான ஒரு ஆலோசனையை நம்மத்தில் இருக்கிற பிஷப் நிர்மலா சாம்சன் அவர்களே முன்பாக அழைக்கிறேன். அவங்க நாம மையப்படட்டும். ஆனால் உங்கள் முகத்தை பார்க்கும்போது இன்னும் எத்தனை பிரசங்கம் வேணால் பண்ணலாம் போல் இருக்குது. அவ்வளோ பிரிஸ்காக, அவ்வளோ சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்க. ப்ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அருமையான நமக்கு முன்னால் நமக்கு போதித்த ஊழியக்காரர்கள் ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டதாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறக்கூடாது. ஸோ இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் போதுமா?
கொடுக்கிற ஊழியம் உண்டு, ஜெபிக்கிற ஊழியம் உண்டு, அநேக ஊழியங்கள் சபைகளிலே உண்டு. அத்தனை ஊழியங்களும் இணைக்கப்பட்டது தான் இந்த பிரதான ஊழியமாக இருக்கிறது தேவஜனமே. இந்த அப்போஸ்தல ஊழியம் என்பது சபைகளை நிறுவி மற்றொரு இடத்துல ஒப்பு கொடுத்து பெரிய அளவில் சபைகளை உருவாக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, தீர்க்கதரிசிகள். உங்களுக்கு தெரியும் தீர்க்கதரிசிகள்லாம் யாருன்ட்டு. சுவிசேஷகர்னா யாருன்னு தெரியும். மெய்ப்பர்னா யார்? சபையை நடத்தக்கூடிய தலைவர்கள். போதகர்னா என்ன போதிக்கிறவங்க? எப்படி? எல்லாரும் தானே போதிக்கிறோம். டீச்சர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ். அருமையான தேவஜனமே, இந்த ஊழியங்கள் எல்லாமே எதற்காய் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் ஒரு 5 பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா ஊழியங்களுமே இதன் அடிப்படையில் நிற்குமானால் அது தேவனுக்கு இன்னும் மகிமையாக இருக்கும். முதலாவது சொல்லப்படுகிறது, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. விசுவாசத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நிற்கிறது தான் சபை. அதுக்கு அடுத்த வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. இயேசுவை விசுவாசித்து அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாமே பயங்கர டீச்சர்ஸ் தான். விசுவாசம் என்பது என்னன்னு நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றை வாசிக்கணும். 17ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கிற அத்தனை பேரும் சபைக்குள்ளே இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. முக்கியமாக இதை தான் நீங்கள் கவனிக்கணும். விசுவாசத்தை ஊழியக்காரர்கள் ஆக்குறது ரொம்ப நல்லது. ஆனால் ஒவ்வொரு தேவனை விசுவாசிக்கிற பிள்ளையும் வேரூன்றி இருக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இங்கே வசனம் சொல்லுது, எதில் வேரூன்றி இருக்கணுமா? எதில் வேரூன்றி இருக்கணுமா? அன்பில். இன்னைக்கு சபையின் நிலைமையை கொஞ்சம் தியானித்து பார்த்தா, வெளியே இருக்கிற மக்களை பற்றி இப்போ பேச வேண்டாம், சபையை பற்றி பேசுவோம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் கிராஜுவேட் ஆக போகிறோம். எதுக்காக? எதுக்கு கிராஜுவேட் ஆகிறீங்க? சபையை கட்டி முடிக்க போகிறோம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஸ்டடீஸ் படிச்சிருக்கீங்க. ஸோ அது கிராஜுவேஷன் வாங்க போகிறீங்க. இந்த நிலையில் நீங்கள் ஒன்றை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் கட்டுகிற ஊழியமானது எதின் அடிப்படையில் இருக்கணும்? விசுவாசத்தின் அடிப்படையில் ஊழியம் தொடங்கப்படுகிறது. ஆனால் அது வளர்ச்சி அடைய வேண்டுமானால் அதில் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு அவரை விசுவாசிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். ஆனால் அன்பின் அடிப்படையில் தான் ஊழியத்தை செய்தார். அவர் சந்தித்த ஒவ்வொரு மத்தியிலும் அவர் காட்டின அன்பு மேலானது. அன்பு எனக்கு இராவிட்டால் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போல இருக்கிற செஞ்ச பவுல் எப்பேற்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். உலகமே ஆசியா தேசம் முழுவதும் சுற்றி திரிந்து ஊழியம் செய்த மகா பெரிய ஊழியக்காரர். அப்போ நம்முடைய ஊழியத்தில் பிரதானமானது அன்பு. முக்கியமாக இந்த பிரேசல் நடத்தக்கூடியவங்க, இந்த சபை தலைவர்கள், அவர்களுக்குள்ளே பிரதிபலிக்க வேண்டியது முதன்மையானது அன்பு. இயேசு நம்மீது வைத்த அன்பினாலே தான் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஆனால் இந்த அன்பு இன்னைக்கு சபைகளுக்குள்ளே தாறுமாறாக போயிட்டுருக்கு. அன்பு என்பது அந்த தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டிய நாம் இன்றைக்கு நாம் எதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்களுக்குள்ளே எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, டினாமினேஷனல் ப்ராப்ளம், சபை பேரில் ப்ராப்ளம், இந்த சபை அந்த சபை, இந்த ஊழியக்காருக்கு நாங்கள் சொந்தம், அந்த ஊழியக்கார் இந்த சபைக்கு நான் சொந்தம், சபை பெருமை, எத்தனையோ விதமான பெருமைகளினால் இன்னைக்கு சபை சீரழிக்கப்படுகிறது. கர்த்தர் என்ன நோக்கத்தோடு இந்த சபையை உருவாக்கினாரோ அந்த நோக்கமானது இன்னைக்கு உடைக்கப்படுகிறது அநேக இடங்களில். இன்னைக்கு கிறிஸ்தவங்களை பற்றி குறை பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க?
கொஞ்சம் யூடியூப்பில் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் ஊழியக்காரங்களை குறை சொல்கிறதே ஒரு பெரிய பொழப்பாக உட்காந்துருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் அது என்ன பண்ணக்கூடாது. யாரை குற்றம் சொல்லுகிறவன் யாரினாலே குற்றம் சொல்லுகிறானா? ரொம்ப தெளிவாக இருக்கு வசனம். குற்றம் சொல்கிறது உங்கள் வேலை, என் வேலை இல்லை. அப்போ நம்ம யாரை குறித்தும், ஊழியக்காரர்களை குறித்தும் விசுவாசிகளை குறித்தும், நம்மோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒருவருக்கொருவர் நாம் குற்றப்படுத்தாதபடிக்கு அன்பிலே நாம் எல்லாரும் ஒருமைப்பட்டு இருக்கணும்னு விரும்புகிறார் ஆண்டவர். அந்த ஒருமை எங்கே ஆவியான கிரியை செய்வார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்கே கிரியை செய்வார்? ஒருமனை இருக்கிற இடத்துல தான். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை தான், ஆனால் அன்பு அங்கே இல்லைன்னா நீங்கள் செய்கிற எல்லாம் வீணாக போயிடும். ப்ரைஸ் எல்லாம் இருந்தால் இருக்கட்டும், அது உங்கள் சபையாக இருக்கட்டும், இல்லை 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்கிற சுவிசேஷகராக இருங்க. ஏன் இதை நான் உங்கள் மத்தியில் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த சபைக்குள்ளே அன்பு இராதபடினால தான் பிரிவினை ஆவிகள் உள்ள செயல்படுகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிற அன்பில் குறைவு இருக்கிறபடினால தான் இந்த ஊழியங்கள் எல்லாமே, தீர்க்கதரிசன ஊழியமாக இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியமாக இருக்கட்டும், போதக ஊழியமாக இருக்கட்டும், மற்ற 2 தவிர மற்ற 3 ஊழியங்களும் சபையின் விருத்திக்காகத்தான் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இதில் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இங்கே நீங்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், சுவிசேஷங்களாக இருக்கலாம், இங்கே அநேகர் வாலிப பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க மத்தியில் ஊழியம் செய்கிறீங்க, சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்கிறீங்க, பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறீங்க, ஐயாமார் மத்தியில் ஊழியம் செய்கிறீங்க, சிறு குழுக்களை நடத்துகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எப்பேற்பட்ட ஊழியத்தை நீங்கள் செய்தாலும் உங்களுடைய பங்களிப்பு எதற்காகத்தான் இருக்கணும்? எதுக்காகத்தான் இருக்கணும்? நீங்கள் போகிற சபையை சார்ந்து தான் இருக்கணும். சபை தலைவருக்கு உடன்படாத எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு அப்பா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பிள்ளைக்கு ஆசை இருக்கும், நான் அதை படிக்கணும் இதை படிக்கணும், ஆனால் அப்பா சொல்வார், டே உனக்கு இதுதான் நல்லது படி. அப்போ அந்த பிள்ளைக்கு அது பிடிக்காம கூட போகலாம். ஆனால் இது எனக்கு என்ன பெரிய எக்ஸாம்பிள் என்னோடய மக தான். என் மகளை வந்து நாங்கள் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் கடைசி நிமிஷம் எங்கள் கணவர் பிஷப் சாம்சன் ஐயா அவர்கள் சொல்லிட்டாங்க, நான் ஊழியக்காரன், என் பிள்ளைங்க ஊழியக்காரங்களாக தான் இருக்கணும். அல்லேலூயா. அதை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மனதில்லை, என் மகளுக்கு கூட ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அவங்க அப்பா சொல்லிட்டா வேத வாக்கா ஏற்றுன்னு போயிட்டாங்க, கிளாஸ் பைபிள் காலேஜ் போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கா ஒரே மனக்குழப்பம். என்ன என்னடா பெரிய மகனை கத்திரிக்கென்று அர்ப்பணித்தோம், அவர் கத்திரிக்கென்று ஊழியத்துக்கு போயிட்டார். நெக்ஸ்ட் இயர் இவங்க போய் ஜாயின் பண்ணும் போது எனக்கு ஒரே போராட்டம். அந்த பிள்ளை டெடிக்கேஷன் இல்லாமல் ஊழியத்துக்கு போயிட்டா அங்கே ஐயா சொன்ன மாதிரி என்ன தான் வரும்? அவமானம் தான் வரும். என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் போயிட்டு 1 மாதம் கழித்து அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன பாப்பா உனக்கு பைபிள் காலேஜ் பிடிச்சிருக்கா, நீ அதை செய்யறதுக்கு முழுமனதாக போயிருக்கியா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா அப்பாவோட கம்பல்ஷனில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நான் ஃபாஸ்டிங் எடுத்து 3 நாள் ப்ரேயர் பண்ணேன். அப்போ ஆவியான பேசினார், நீ மருத்துவ ஊழியம் செஞ்சால் அங்கேயே நீ என்ன தான் கொடுக்க போகிற? பணம் வாங்கிட்டு சுகம் கொடுக்க போகிற. இங்கே நீ தேவனுக்காக ஊழியம் செஞ்சால் இலவசமாக சுகத்தை உன்னால் கொடுக்க முடியும். எது மேன்மையானது அப்படின்னு ஆண்டவர் என்னோட பேசினாங்க. ஸோ இந்த ஊழியம் எனக்கு கர்த்தர் கொடுத்ததுன்னு நான் இன்னைக்கு நான் நிர்ணயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற அந்த ஊழியத்தின் மகிமை பெரியது. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் அதில் கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஒற்றுமையோட அந்த ஊழியத்தை செய்வதற்கு நாம் அர்ப்பணிக்கணும். உங்களோட இணைஞ்சிருக்கிறவர்களோடு கூட நீங்கள் அந்த ஒற்றுமையை எவ்வளோக்கெவ்வளோ வெளிப்படுத்துகிறீங்களோ அங்கே உங்கள் ஊழியம் அற்புதமாக வெளிப்படும், அற்புதமாக செயல்படும். முதல்ல உங்கள் சபை தலைவரோடு நீங்கள் இணைஞ்சிருக்கணும், சக ஊழியர்களோடு இணைஞ்சிருக்கணும், உங்கள் சபையோடு இணைஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த பெரிய ப்ராப்ளமே என்னென்னா, இந்த சிபிடியில் எல்லாம் கற்றுக்கிட்டோம், ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒன்றும் தெரியாதவங்க நமக்கு ஏதோ ஒன்று புரிய வச்சுருக்காங்க. புரிய வச்ச உடனே எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்றதே கிடையாது. வாழ்நாள் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் நல்ல ஒரு தலைவனுக்கு அழகு. ஆனால் ஒரு சில கேட்டகரி என்ன பண்ணுதுன்னா, எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு,
இனிமேல் யார் பேச்சு யார் அட்வைஸை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என் சொந்த தீர்மானங்கள், என் சொந்த விருப்பங்கள், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டார், தரிசனம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செயல்படுறது மிக 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 தவறானது. நான் ஒரு சபை தலைவராக இருந்து நான் உங்களுக்கு இதை போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு நாங்கள் ஊழியமே செய்யக்கூடாதா? கட்டாயமாக ஊழியம் செய்யணும். ஆனால் யாரோட கன்சர்ன் படி செய்யணும். உங்களை நடத்தினவர்களை முன்னிறுத்தி அவர்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் செய்யும் பொழுது அந்த ஊழியம் இன்னும் சிறப்பாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். அந்த ஒரு மனம் உடையாதபடி நீங்கள் காத்துக்கணும். அதுதான் முக்கியம். ஒரு மனம் உடையாதபடிக்கு நம்முடைய ஊழியங்கள் வளருமானால் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகுங்கள். பூரண புருஷராகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சின்ன குழந்தைய எடுத்துட்டு இது பூரண புருஷன் அப்படின்னு சொல்லுவோமா? யாரை பார்த்து பூரண புருஷன் சொல்லுவோம்? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை குட்டியை பார்த்து ஒரு பேரம்பேத்தி எடுத்து ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள, ஆனால் இந்த பேரம்பேத்தி எடுத்துகிட்டு கூட ஒரு சிலது குழந்தையாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அம்மாவாக இருக்கட்டும், ஐயாவாக இருக்கட்டும், அதுக்கு இன்னும் அந்த குழந்தைத்தன்மை மாறவே மாறாது. எனக்கு கொடுக்கல, எனக்கு பண்ணல, என்னை யாரும் கவனிக்கல, எனக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல அப்படின்னே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஊழியத்தில் இது இருக்கவே கூடாது. பூரண புருஷர் என்பவர்கள், இப்போ உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடியவங்க, எல்லாவற்றையும் சகிக்கக்கூடியவங்க, எல்லாவற்றையும் தாங்கி நடத்தக்கூடியவங்க, அவங்க தானே பூரண புருஷர். என்னை யாரும் கவனப்படுத்தலை, என்னை யாரை தூக்கி வைக்கல, எனக்கு யாரும் மரியாதை கொடுக்கல. இது என்ன கேரக்டர்? இது என்ன கேரக்டர்? குழந்தை. அது இன்னும் குழந்தையாக தான் வளரணும், இன்னும் வளரணும். இன்றைக்கி நமக்குள்ள அந்த கேரக்டரை ஆண்டி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. தேங்க்யூ. அப்போ இந்த குணங்கள் மாற்றப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப பூரண புருஷராகணும். உங்களை அதுக்கு தான் இங்கே பயிற்றுவிக்க கொண்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே உருவாயிருக்கு? நான் ஒரு பூரண புருஷராக, நாம் கூட அந்த கேரக்டர்ஸில் இருக்கலாம். என்னை வந்து யாராவது முன்னாடி கூப்பிட்டு நிற்க வைக்கணும், என்னை யாராவது மதிக்கணும், என்னை மதித்து என்னை கூப்பிட்டா தாங்க நான் வருவேன், எனக்கு சொல்லட்டாங்க, எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க இல்லை, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மாறிடணும். எங்களை சாக்கட்டி சொன்னாங்கிட்ட எனக்கு அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் வச்சுட்டேன், நீங்கள் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, டேட்டு சொல்லிட்டா போதும் நான் வந்துடுவேன்வாங்க. வீட்டில் வந்து கூப்பிடணும், அழைக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, நீ எனக்கு ஒரு டேட்டை சொல்லிடுங்க போதும் நான் வந்துடுறேன். அவ்வளோ பெரியவங்க அந்த வார்த்தை சொல்கிறது ரொம்ப பெருசு. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்குள்ள அந்த ஒரு உணர்வோட ஊழியத்தை செய்ய நம்மளை அர்ப்பணிக்கணும். மூன்றாவது காரியம் 12ஆம் அதிகம் வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு. இன்றைக்கி சபை ஊழியம் என்பதே சபையில் உள்ள மக்களை முதல்ல நம்ம அது அடுத்ததை பார்ப்போம். முதல்ல சபையில் உள்ள மக்கள் என்ன ஆகணுமா? சீர் பொருந்தணும். இன்றைக்கி நம்முடைய செய்கைகள் எத்தனை நமக்குள்ளே இருக்குது, நம்மோடு இருக்கிற மக்களை சீர்பொருந்த வச்சுருக்கு, சீர்பட வச்சுருக்கு. ரொம்ப ஈஸியாக சொல்லணும், நம்மளை பார்த்து ஒருத்தர் திருந்தி அவங்க வந்து இப்போ நம்மளோட தீமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சபைக்கு நிக்கா டயசிஸ்க்கு வைக்கப்பட்டிருக்கிற தீம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கொண்டு வந்து போதனை செஞ்சு அவங்களுக்கு இயேசுவை போல ஒவ்வொருவரும் மாறணும். இந்த தீமில் வளர்ந்துட்டுருக்கோம். இப்போ ஒவ்வொருவரும் வளர்ற நம்மளை பார்த்து புதுசாக வர ஆள் என்ன பண்ணணும்? மாறணும். மாறுதா? ஃபஸ்ட்டு அந்த மாற்றம் நமக்குள்ளே வந்திருக்கா? நாம் சிறு பொருந்தி கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஸோ இதுவரையில் ஒரு விசுவாசியாக இருந்தேன், ஓகே பரவாயில்ல. ஆனால் இப்போ நீங்கள் எந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க? உங்களை விசேஷமாய் தேவன் அழைச்சி, நீங்கள் இப்போ சாதாரண விசுவாசி அல்ல, நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். தேவன் உங்களை ஸ்தானாதிபதியாக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நான் என் மாதிரியை உங்களுக்காக வைத்து போகிறேன் அப்படின்றார். இன்னைக்கு உலகத்துக்கு இயேசு எப்படி இருப்பார்னு காட்டினா எப்படி காட்டுவீங்க? எதை காட்டுவீங்க? எதங்க காட்டுவீங்க? ஃபோட்டோ எடுத்து இதாங்க இயேசு, தப்ப எங்கள் பைபிள்லேயே வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபோட்டோ, இவர் தாங்க இயேசு. அது வந்து ஏட்டுக்குள்ள வச்சு, அது என்ன சொல்லுவாங்க? ஏட்டு சுரக்கா. கையில் வச்சுருந்தா நல்லது, ஆனால் அது ஏட்டு சுரக்கா. அதை எதை நீங்கள் காட்டணும்? அருமையாக பேதுருவை பற்றி ஐயா சொன்னபோது சொன்னாங்க, கேட்டதை
நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும். இப்போ நீங்கள் ட்ரைனிங் எடுக்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் பேசியிருப்பாங்க, உங்களோட குணாலட்சணங்களை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த காரியங்கள் இன்னைக்கு இயேசுவை வெளிப்படுத்த நீங்களும் நானும் தாங்க இருக்கிறோம். அவருக்கு வேறு வழியே இல்லை, அவருக்கு வேறு வழி இல்லை. அவரை வெளிப்படுத்தணும் அப்படின்னா யார் மூலமாக தான் வெளிப்படுத்தி ஆகணும்? நீங்களும் நானும் தான். நானும் நீங்களும் தான் அவருக்கு மாதிரியாக இருப்போம். உலக மனுஷன் ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த அங்கி போட்டு ஜிகு ஜிகுன்னு நிற்கிறாங்களே இந்த அம்மா அப்படின்னு இப்போ பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போகிறவங்க திரும்பி வரும்போது நான் அதே நிலையில் இருக்கணும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ வேறு நிலையில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பத்ரகாளி மாதிரி வேஷம் போட்டு வீட்டில் ஆடிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் ஒருத்தர் உள்ளே வர்றாரு, எப்படி இருக்கும்? என்னம்மா அந்த அம்மா என்னம்மா நின்னாங்க, மகிமையாக நின்னாங்க, இப்போ என்ன இப்படி? அந்த மனுஷன் அடுத்த தடவை என்கிட்ட வருவார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊழியம் செய்கிற நாம் ரொம்ப ரொம்ப விசுவாசியாக இருக்கும்போது யூ ஆர் எக்ஸ்கியூஸ்டு. எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துடலாம். ஆனால் ஊழிய காரணத்துக்கு அப்புறம் எக்ஸ்கியூஸே கிடையாது. நீங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. உங்களுக்கு நீங்களே, மற்றவங்க யாரும் போடல, உங்களுக்கு நீங்களே ஒரு வட்டம் போட்டுறணும். இந்த வட்டத்துக்குள்ளே தான் நான் வாழணும். யாருமே பூரணர் ஆள் இல்லை, பூரணராயிட்டே இருக்கிறோம், பூர்ணராயிட்டே இருக்கிறோம். நம்ம கடைசி வரையில் மரண பரியந்தம் அதை நம்ம கடைபிடிச்சாகணும். ஏதோ ஒரு சர்டன் பீரியட் வரலாம், பரிசுத்தத்தை கஷ்டப்பட்டு காத்து, கோவப்பட மாட்டேன், திட்டமாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், நான் ஒழுங்கமாக இருப்பேன், கட்டுப்பாடாக இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பிசாசு வேணுன்னே உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வரும். அங்கே பர்ஸ்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் கெட்டவனாக இருந்து நல்லவனாக பேர் எடுக்கிறதுக்கு பல நாள் வேணுமா, கெட்டவனாக பேர் எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும், ஒரு செகண்ட் போதும். நீங்கள் காப்பாற்றி வச்ச அத்தனை பேரையும் ஒரே நாளில் என்ன பண்ணிடுவான்? பிசாசு அழிச்சு போட்டுருவான். ஸோ இன்றைக்கு ஊழியருக்காய் உங்களை அர்ப்பணித்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். 4வது காரியம் வாசிங்க, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகும். அப்போ இந்த எல்லா கேட்டகரி ஆஃப் ஊழியமும் எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது? சுவிசேஷ ஊழியம் செய்யணும். நீங்கள் அதே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் ஆ ஆ ஆ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையே எதுக்காக தான்? சுவிசேஷத்தை அறிவிக்க தான். சுவிசேஷனா ரொம்ப பெருசாக பயந்துடாதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஐயா சொல்லி கொடுத்தாங்க. ஐயா நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா என்ன நன்மை செய்தாங்களோ, உங்களை எப்படி வழி நடத்தி வந்தாங்களோ அதை நீங்கள் 4 பேருக்கு பகிர்ந்து கொள்வது தான் சுவிசேஷம். நீங்கள் ஊழியனாவே எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஐயோ இங்கே போய் ஊழியம் செஞ்சால் அங்கே அடிக்கிறாங்க, அங்கே போய் ஊழியம் செஞ்சால் அடிக்கிறாங்க. என்ன ஊழியம் செஞ்சால் அடிக்க மாட்டாங்க? உங்களுக்கு புரியுதா ஏன் அடிக்கிறாங்கன்னு? ஏன் அடி வாங்கின்னு வராங்க ஊழியம் போகிற இடத்துலலாம்? என்ன ஊழியம் செய்யணுமோ அதை விட்டு அட்டூழியெல்லாம் பண்ணிட்டு வர்றத அடி வாங்கின்னு வர்றது. என்னென்ன செய்யக்கூடாது அதெல்லாம் செய்து அட்டூழியத்தை பண்ணிவிட்டு அடி வாங்கலைன்னா எப்படி? வாங்கித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதுக்கு தான் அந்த சிபிடி நம்மளுக்கு அழகாக சொல்லிக்கூட 1 to 1. யார் அடிப்பா? தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் ஏசு ஏற்றுக்கோங்க, ஏசு ஏற்றுக்கோங்கன்னு போய் சொல்லிக் கொடுங்கன்னு நான் சொல்லி கொடுத்தாங்க. யார்கிட்ட சொல்லணும் சுவிசேஷம்? உங்களுக்கு அறிந்தவர்கள், உங்களோடு பழகினவர்கள், அறிந்தவர்களோடு அறிந்தவர்கள். அப்படி நீங்கள் போகும்போது யார் உங்களை அடிப்பா? இந்த ஊழியத்துக்கு என்ன எதிர்ப்பு இருக்குது? கவர்மெண்ட்டு நிற்கட்டும், இல்லை உங்கள் ஏரியா தலைவர் நிற்கட்டும், யார் வேணால் உங்கள் ஊழியத்துக்கு எதிர்ப்பாக நிற்கட்டும்ங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய முறைமையின்படி சரியாக ஊழியத்தை செஞ்சால் நமக்கு யாரும் தடையாக நிற்கவே முடியாது. ப்ராப்பராக நம்ம சுவிசேஷம் சொல்ல கற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த சுவிசேஷம் சொல்லுதல் என்பது உங்கள் எல்லாருக்குள்ளும். நீங்கள் அதே 3ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிங்க, 7ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஆ ஆ ஆ போதுமா? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய பலத்த சத்துவத்தால் யாருக்கு அளிக்கப்பட்டிருக்கு? நீங்கள் வாசிங்க, நீங்கள் வாசிங்க, எங்க வாசிங்க, நீங்க வாசிங்க அந்த வசனத்தை. எனக்கு அளிக்கப்பட்ட. எத்தனை பேர் இப்போ இந்த வரம் பெற்றிருக்கிறீங்க? யார்கிட்ட வேணாலும் நான் தைரியமாக என்கிட்ட வரவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிடுவேன்.
உங்களை நாடி வரவங்களுக்கு தைரியமாக சொல்லுங்கள். அப்போ வைக்கப்படக்கூடாது. அது யாராக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், தேவனுடைய சுவிசேஷத்தை தைரியமாக உங்களை தேடி உங்கள் பக்கத்தில் வர கேட்குற கூடிய ஆட்களுக்கு நம்ம தைரியமாக சொல்லலாம். ஏற்றுக்கொள்ள மனதுடைய ஆட்கள்கிட்ட நீ போய் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சுவிசேஷம் சொல்வது எல்லார் மேலே விழுந்த கடமை. ஸோ அதை நிறைவேற்றி ஆகணும். நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவித்தே ஆகணும். ஸோ இதை மனதில் வைத்து கொள்ளுங்க. இது ஒரு வரம். உண்மையாகவே எத்தனை பேர் இந்த வரத்தை இப்போ பெற்றிருக்கு? அருமையாக சகோதரி அற்புதமான சாட்சி சொன்னாங்க. உண்மையாகவே அவங்க எங்கள் சபையில் உள்ளவங்க தான். அவங்களுக்கு வசனம் படிக்கலாம் தெரியாது, ஆனால் அழகாக சுவிசேஷம் சொல்லுவாங்க. புதுசாக யாருன்னா ஒரு மக்கள் மாட்டிட்டாங்கன்னா அவங்கள விடவே மாட்டாங்க. எப்படியாவது அவங்கள ஏசப்பாவுக்குள்ளே கொண்டு வர்றது வரலாம் அவங்க விடவே மாட்டாங்க. போகிற இடத்துலலாம் சிறுவர் ஊழியம் செய்கிறாங்க. எந்த வீட்டை மாற்றிதோட 4-5 வீடு மாற்றிட்டாங்க. போகிற இடத்துலலாம் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. தெரியுதோ தெரியலையோ தைரியமாக ஆண்டோடைய நாமத்தை சொல்லணும். இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? இன்றைக்கி அதாவது இது வரமாகவே நிறைய பேர் கருதுறது இல்லை. இன்றைக்கி வரோன்னா என்னன்னு தெரிஞ்சிட்டாங்க. அற்புதம், சுகமளிக்கிற வரம் இல்லையா, தீர்க்க தரிசன வரம், இதைத்தான் பெருசாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, சுவிசேஷம் சொல்லுதலே நாம் பெற்றுக்கொண்ட வரம். அந்த வரத்தை எல்லாரும் என்ன பண்ணுங்க, கிருபை வரத்தை எல்லாரும் தேடுங்க அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறார். வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ ஒருவேளை நம்ம சுவிசேஷம் சொல்வதற்கு நமக்கு பழக்கம் இல்லாமல் போனால் நீங்கள் தேவ சமூகத்தில் கேளுங்க. அதை எப்படி வெக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப வெக்கம். 4 பேர்கிட்ட பேசணுன்னாவே ரொம்ப யோசிப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட என்னோட ஊழியத்துக்கு அருமை 2 சகோதரிங்க வருவாங்க. பஸ்ஸில் போகும்போது ஒரு அம்மா பண்ணுவாங்க பாரு, அவங்க பாட்டு சத்தம் போட்டு யாரும் கேட்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்க பாட்டு சொல்லுப்பாங்க. அது ஒரு கேட்டகரி. கூட நான் நிற்பேன், எனக்கு எப்படா அடி உள்ள போகுதுன்னு பயந்து பயந்து தான் நின்றுட்டுருப்பேன். அது ஒரு நிலை. ஆனால் அது சரியில்லை. பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை போடக்கூடாது. எங்கே சொல்லணுமோ எந்த இடத்துல சொல்லணுமோ அதை கவனித்து சரியான டைம் பார்த்து அடிக்கணும். குறி பார்த்து அடித்தாதான் குருவி கீழே விழும். இஷ்டம் போல் அடிச்சிட்டு இருந்தா குருவி விழாது. இன்றைக்கி அதான் நிலைமை நிறைய பேரோட வாழ்க்கையில். அடிக்கிறேன்னு எங்கே வேணாலும் போட்டு அடிச்சிக்கிட்டு இருந்தா வேலைக்கா. குறி பார்த்து அடிக்கணும். எந்த இடத்துல அடித்தா அந்த குருவி விழும், அந்த ஆத்மா என் கைக்கு வந்து சேரும், கவனித்து ஜெபத்தோடு அதை செய்யணும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக சுவிசேஷ ஊழியத்தில் பலன் நமக்கு உண்டு. சரி, அடுத்த காரியம், இந்த சுவிசேஷ வரம் ஒவ்வொருவரும் நாடி தேடுங்க. கடைசியாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகும். கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடையணும். இன்றைக்கி என்னென்னத்தில் விருத்தி அடையுதோ சபைகள் தெரியல, ஆனால் வேதம் எதிர்பார்க்கிறது பக்தி விருத்தி அடையணும்னு எதிர்பார்க்குது. பகட்டிலையும் பெருமையிலையும் இன்றைக்கி சபைகள் பெருகிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை விட்டு சபையை ஓடுறது, அந்த கூட்டம் சரியில்லை இந்த கூட்டத்தை கூட ஜாயின் பண்ணிக்கிறது, இது மாதிரி போயிட்டு இருந்தா அது சரியான காரியம் இல்லை. நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அந்த சபை பக்தி விருத்தி அடைஞ்சு தேவனோட போய் சேரணும். ஒருவேளை அந்த சபையில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாத ஆட்களாக கூட இருக்கலாம். ஊழியக்காரர் கோஆப்ரேட் பண்ண மாட்டார், கூட இருக்கிற கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, பரவாயில்ல. நீங்கள் ஆவியானோட இணைஞ்சு இருக்கும்போது ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுவார், உங்களை அனல் மூட்டியில் ஆவியானவர் அவர்களையும் அனல் மூட்ட வல்லவராக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு சபையும், நீங்கள் நடத்துகிற சபையானாலும் நீங்கள் ப்ரெசண்ட் ஆகிற சபையானாலும் அது பக்தி விருத்தியில் வளரணும், அது பக்தியில் பெருகணும், அது பக்தியில் பெருகணும். அது யாருடைய கடமையாக இருக்குது? இன்றைக்கி உங்களுடைய. அதுக்காக நீங்கள் ஆவியோட பாவத்தில் போராடணும், கண்ணீர் வடிக்கணும். என் சபை ஆவி உள்ள சபையாக மாறணும், ஊழியம் செய்கிற சபையாக மாறணும், சபையில் ஒற்றுமை ஒருமனம் பெருகணும், சபை மக்கள் எல்லாம் இன்னும் கர்த்தருக்காக எழும்பி ஊழியம் செய்யணும். அதை ஜெபிக்கிறதுக்கும் அதை உருவாக்குறதுக்கு தான் தேவன் உங்களை உருவாக்கி நிறுத்தி வச்சிருக்கிறார். நான் இப்போ நல்லா ஜெபிக்க கற்றுக்கிட்டேன், நான் போகிறேன் எங்கேயாவது, அப்படி இல்லை. போகிறீங்கன்னா ரொம்ப நல்லது. அதை சபை ஊழியர்கிட்ட சொல்லி நல்ல ஒரு பிளேஸ் பார்த்து அழகாக நீங்கள் சபையை ஒன்று உருவாக்குங்க. ஒரு 10 ஆத்துமாவை நீங்கள் சேர்த்தாலும் கூட பரலோகத்துக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து போகலாம். இன்னைக்கு கேட்ட அந்த சத்தியங்களை மனதில் வைத்து கொள்ளுங்க. நீங்கள் என்ன ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியம்
அதனுடைய ஆசீர்வாதம் எங்கே பார்க்கணும்? நீங்கள் சபையில் தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் எங்கே விசுவாசிகளை சந்தித்தாலும் அவிசுவாசிகளை சந்தித்தாலும் ஆத்துமாக்களை சவதரிச்சாலும் அதை கொண்டு போயிட்டு ஒரு சிலர்லாம் அங்கங்கே போய் ஆண்டவரை சந்திச்சுப்பாங்க. ஆனால் கொண்டு போய் எங்கன்னா விட்டுருவாங்க. உங்கள் பிள்ளையை பெற்றுப்பிட்டு நீங்கள் எங்கன்னா கொண்டு போய் விடுவீங்களா? நீ வளர்த்துக்கோ, நான் ஒரு 10 பிள்ளையை பெற்றுட்டு இந்த வீட்டில் ஒன்று அந்த வீட்டில் ஒன்று அந்த வீட்டில் ஒன்று வச்சு வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விடுவீங்க? விட்டுருவீங்களா? அப்போ ஏன் விசுவாசிகள் பவுல் சொல்கிறாரு, ஒவ்வொரு பிள்ளையும் நான் எப்படி பெற்றெடுக்கிறேன்? கர்ப்ப வேதனையோட. அப்போ உங்கள் ஊழியம் எந்த சர்க்கிளில் இருக்கணும் அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எங்கேயும் எங்கள் மக்கள் கூப்பிடுவாங்க, வாங்க அந்த கிராமத்தில் போய் ஊழியம் செய்யலாம், இந்த கிராமத்தில் போய் கிராமத்தில் ஊழியம் செய்யலாம், அங்கே ஒரு சபை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா ஊழியம் செய்யலாம். அங்கே ஏதோ ஒரு நாள் போயிட்டு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு சாயங்க வந்துட்டு வேஸ்ட் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. அப்போ சபைக்கு நியர்பை ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? விசுவாசிகளை சேர்க்கும்படியான ஊழியத்தை செய்யுங்க. நீங்கள் எந்த ஊழியம் செய்தாலும் தேவனுடைய ஆத்துமாக்களை தொடர்ந்து, இப்போ நமக்கு அழகாக சிபிடியில் சொல்லிக் கொடுத்த விஷயமே என்னென்னா ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி. நீங்கள் ஃபஸ்ட்டு சுவிசேஷம் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவங்கள ஃபாலோ பண்ணி இயேசுவை போல பூரண புருஷராக மாற்றுறது தான் ரொம்ப 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 முக்கியம், அவசியம். இந்த நாட்களில் தேவைப்படுகிற ஊழியமாக இருக்குது. ஸோ இதில் முழு மனதோட உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை இருக்குது, ஆண்டோடைய பூரண கிருபை அவங்க ஒவ்வொருவரோடு கூட இருக்குது. நீங்கள் எழும்பி செயல்படுங்க, ஆவியானவங்களுக்கு செயல்பட. ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இதில் சொல்லுவாங்க, அந்த EFTயில் கூட சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யும் பொழுது முடியாததை அவர் செய்வார். ரைட், அப்படியே உட்கார்ந்துக்கிறதுங்க. இப்போ அடுத்த கட்ட ஒரு முக்கியமான கடத்துக்குள்ளே போக போகிறோம்.